காரியம் என்ன ஆயிற்று? போன காரியம் பூன காரியமாகி விட்டது சாமி. என்ன சொல்ற, விளக்கமா சொல்லு சாமி. நான் போன அவசரமா போன உடனே மதில் செவத்துல ஒரு பூனை உட்கார்ந்து இருந்ததுங்க. அந்த பூனை என்னடா உத்து உத்து பாக்குதுன்னு பார்த்தா உரியில பாருங்க பால் வச்சிருந்தாங்க. அந்த பாலை குடிக்கலான்னு இந்த பூனை வெகு நேரமா காத்துட்டு இருந்தது. கொஞ்சம் ஏமாந்த நேரத்துல அந்த மதில் செவத்து மேல இருந்த பூனை தாவரும் போது பால் பக்கத்துல போன கீழே உழுந்து செத்து போச்சு. அதனால போன காரியம் பூன காரியமாகி விட்டது. திரும்பி வந்து விட்டு போன காரியம் முடிஞ்சு போச்சு. ஆமா, போன காரியம் முடிஞ்சு போச்சு. இதுதான். ஆமா. ஏய், நான் போன காரியத்தை கேட்கிறேன். நான் என் மனைவி பெருந்திருவாளை அழைத்து வா என்று சொல்லி உன்னை அனுப்பணும். ஆமா சாமி. அது சொல்லிட்டு நான் பாத்துட்டு வராங்கன்னு சொல்லிட்டு போனையே, அந்த காரியம் என்னாச்சு? எங்கடா என் மனைவி பெருந்திருவாள்? உங்கள் மனைவி குளித்துக் கொண்டு இருக்கிறாள் சாமி. நீ என்ன செஞ்ச? நான் போய் பார்த்துட்டு வந்தேன் சாமி. பார்க்க போன சாமி. இல்லைங்க, உங்க பொண்டாடி குளிக்கிறப்ப நான் போய் பார்க்கலான்னு போனேங்க. அதுக்குள்ளார இடையில என் பொண்டாடி நின்றுட்டு இருந்தா. அப்புறம் நான் சொன்ன மகாராணி அழைத்து வர சொன்னது உள்ளார போய் சொல்லிருக்காங்க, வந்துருன்னு சொல்லிருக்காங்க. அப்படியா? ஆமா, உங்க பொண்டாடி குளிச்சிட்டு இருக்கு. ஆனால் மனைவிடத்தில் ஒரு வாய் வார்த்தை சொல்லிவிட்டு ஆமா அனுபுஜாசுரனை சந்திக்க ஆயத்தமாக வேண்டும். ஆமா ஆமா ஆமா, ஆயத்தை வாங்கிட்டு போடுங்க சாமி. வந்து விட்டாங்க. எப்படி தங்களுடைய திவ்ய பொற்பாதங்களுக்கு பன்னீர் கொண்டு வந்து பாதங்களை கழுவி வட்டால் உடைத்து மல்லிகை மல்லிகை மற்றவர் வரிகளும் சொல்லப்பட்ட பலவிதமான மலர்களை கொண்டு வந்து
மல்லிகை மல்லி மட்டுமே வரிக்கொண்டு பாரியாதபடி சொல்லக்கூடிய வாசனாதி மலர் எல்லாம் பறித்து என் பாதத்தை வடிந்த காரணத்தால் மஞ்சள் குங்குமத்தோடு நீடுடி காலம் சுமங்கலியாக நீ நலமோடு வாழ வேண்டும் என்று இந்த கடவுளுடைய ஆசீர்வாதம். அரண்மனையிலே இல்லை வேலைகளை செய்து கொண்டு இருக்கும் என்னை பொருட்டாக எண்ணி அழைத்தீர்களே, என்ன ஒரு விஷயம், என்ன ஒரு காரணம், எதற்காக அழைத்தீர்கள் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அழைத்த விஷயம் என்ன என்பதை சொல்லியாக வேண்டும். என் மனைவி கேட்கிறாள், என்ன செய்யட்டும் சொல்லும், என்ன சொல்லும், அப்படி மனதில் தோன்றுவது சொல்லுங்கள் என்று சொல்கிறார். தேவி, என் பங்காளிகள் பகையாளிகள் பாண்டவருக்கும் இந்த கௌரவருக்கும் 10 மட்டும் பாரத போர்க்களமானது நடந்து கொண்டிருப்பது பாரெல்லாம் அறிந்த விஷயம். அப்படி இருக்க 7 நாள் சண்டையானது முடிந்தது. 7 நாள் சண்டையிலே கொஞ்சம் கொஞ்சமாக பதற பதற சிதற சிதற அந்த பாண்டவர்கள் என்னுடைய சேனைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அழித்துக் கொண்டே வருகிறார். இந்த 7 நாள் சண்டையில் என் தம்பிமார்கள் 36 பேர் என்னை விட்டு பிரிந்து போய்விட்டார். அப்படி இருக்க தேவி, என்று அந்த பாண்டவரை எதிர்த்து போர்க்களத்துக்கு பயமாகிவிட்டு போய் வா மன்னவா என்று பொன்னான உன் வாய் திறந்து என்னை வாழ்த்தி வழி அனுப்பினார். போகக்கூடிய காரியம் வெற்றியாகும். போய் வருகிறேன். அந்த பாண்டவரை கொல்ல புறப்பட்டு விட்டேன் என்று சொல்கிறீர்களே. நான் இருந்தாலும் ஒரு வார்த்தை சொல்கிறேன். என்ன வார்த்தை சொல்கிறார்? போகாதே போகாதே
நீ என்னடி சொல்லி தொலைஞ்ச அந்த மாதிரி பதட்டு வர்றாரு. என்ன செஞ்சா என்ன சொன்னவர்கிட்ட இருக்கிறவங்க எல்லாம் அடிச்சுட்டு கிடக்குறாங்க. உனக்கு தான் சொல்லி இல்லையா எப்படி ஊம்பது என்ன சொன்ன? உங்களை நான் சொல்லுவேன். யார சொன்ன? உங்களுக்கு சொல்ல மாட்டேங்க. போற எங்க அடிமாடுக்கு பிறந்தவராக அடிமாடு அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு இருக்கிறாரு. என்ன 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 சொல்ற ஆடுகளை நின்றா ஊராத்து கூதி. ஏய் புருஷன் பொண்டாட்டி சண்டை. ஆமாங்க, நான் கூட என் மனைவி அடிச்சேன். ஆமா, நித்தாந்தரமான வார்த்தை பேசுவேன். நீங்க பேச மாட்டீங்க. என்னோட ஊரை இல்ல ஊரை காத்த முண்டை அப்படின்னு யாரு போட்ட புத்துகளா நிற்கும் போது என் பொண்டாட்டி முண்டை. பண்டாரியாகிய பாண்டவரை கொள்வதற்காக இப்படி போறேன்னு சொல்றீங்களே, பாண்டவரை கொல்வதற்காக பாரத போர்க்களமானது புறப்பட்டு விட்டேன் என்ற துரியோதனன் நாடு நகரம் சொத்து சுகம் எதுவுமே நமக்கு இருக்கிறது போதும். அதனால அவருக்கு சேர வேண்டிய பாதி நாட்டை கொடுத்து விட்டு நாமளும் சந்தோஷமா இருக்கலாம். கொடுத்து விடுங்கள் பண்ணா நாட்டை. சண்டைக்கு போக வேண்டாம், சமர்ப்போடு வேண்டாம் சொல்வது வாடா நான் ஒரு இழுச்சு போய் உனக்கு மாட்டிக்கிட்டேன். நான் தான் சாமி. என்னது பிராந்தி குடிச்சவன். போக வேண்டாம், போர்க்களம் நடந்தது வரை இதுவரைக்கும் இருந்தது இருக்கட்டும். பாதி நாட்டை கொடுத்து விட்டால் சண்டையே வராதே பங்காளிகளுக்குள்ள. மீதி இருக்கக்கூடிய காலத்தை நாம் நிம்மதியாக வாழலாம் என்று சொல்லுகிறார். நல்லதானே சொல்லிருக்கிறேன். இவளை புத்திமதி சொல்ல நான் கூப்பிட்டனா? இல்ல இல்ல இவளை ஏதாவது ஒரு நல்ல வார்த்தை சொல்லணும் நான் இவளை கேட்டனா? இல்லையே, எதுவுமே இல்லாத வரைக்கும் ஆமா போக வேண்டாம் ஆமா என்ப காது சொல்லுகிறாளே. சொல்லலாமா? சொல்லலாமா? அடிச்சதாவது ஒரு மாதிரியா இருந்துச்சு. அடிச்சது எறும்பு கடிச்சது மாதிரி கூட அந்த பொம்பளைக்கு இருக்கிற நடப்பெல்லாம் போக எதிர போய் என்னப்பா? ஆமாம் சாமி, எல்லாம் அப்படிதான் சாமி. ஓட சொல்லி வந்தவங்க எல்லாம். ஆமாங்க, போக வேண்டாம் என்று சொல்லுகிறார். சரி சரி. போனா 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 நீங்க போனா வருவீரோ, நீங்க வந்தா இருப்பீரோ. வசனத்துக்கெல்லாம் வாசி வாசி எல்லாத்தையும் கெடுத்து வச்சிருக்கீங்க. ஆமாம் சாமி. ஒரு வாசி பாடினா அதுக்கு வாசிக்கலாம். வசனத்துக்கு எவன்டா உன்னை வாசி சொன்னது? வசனங்களது இப்படிதாங்க என்ன சொல்லி ஏமாத்தி. நீங்க போனா வருவீரோ, வந்தா இருப்பீரோ. ஏ வாசில மொன்ன புண்டா அவன் தான் சொன்ன தாயார் கூதிய நீங்க போனா வருவீரோ, என்ன கொடும் சொற்களால் கூட நீ வசதி பாடு நான் வாங்கிக்கிறேன். பாட்டுங்கிற பேர்ல எனக்கு தண்டனை அளிக்க வேண்டாமாப்பா. சண்டால உன் நினைப்பால அவ தடுகா சண்டால உன் நினைப்பால அவ தடுகா நீங்க போனா வருவீரோ, அங்க போய் செத்து போவாயோ. வீட்டுக்கு அனுப்பிடுவோம். ஒரு பார்த்து சொல்றீங்க. ஆனா ஒன்று ஏண்டி போனா நான் செத்து போயிருவேன். நான் மனசு திரும்பிட்டேன். ஆமா பார்த்தாயா? திருந்த கூடாது. அவனுக்கு பக்க மந்திரி 20 வச்சிருக்கிறேன். புத்தி மந்திரி வரும் பொருள் எடுத்து வைப்பது உங்களுடைய வேலை. என்னது வரும் பொருள்? வரும் பொருள் அப்பா, வரும் பொருள், வரும் பொருள். சரி வரட்டும். நான் என்ன சொல்றேன்னா, பாண்டவருக்கு சேர வேண்டிய பாதி நாடு கொடுத்திருந்தா நாம சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சேன்.
உன்னுடைய அங்கம் பங்காளிகள் சொந்த பந்தம் உடன் பிறந்த சகோதரர்கள் எல்லாம் இழந்துட்டீங்க. இத்தனை பேர் செத்து போயிருக்கிறாங்க. ஆமா, இதுக்கு மேலயும் சொன்னாலும் அந்த அம்மா சொல்றது தெரியுங்களா? உங்க கூட வந்து அத்தனை பேர் செத்து போயிட்டாங்களே, இன்னும் நீங்க முட்டியே உங்க சுழாடி இருக்கிறீங்கன்னு கேக்குறான். வாங்க. ஆனா இல்லாததை மூட சொல்லுகிறாள். எப்படி நான் மூடுவான்? இதெல்லாம் அவன் பண்ணிருக்கான் சாமி. எங்களை எல்லாம் கெடுத்தவனே அவன் தான். ஆனால் ஒன்று சாமி, தேவி, டேய், போர்க்களத்துக்கு நான் இன்னைக்கு சண்டைக்கு போகல. அப்புறம் நீ நான் போகவில்லை. இதோ நான் இவனா? இவனை பிடித்தெடுத்து எங்கே 300 மங்கலம் பிடித்தெடுத்து போகிறேன். அரக்கர் குலத்தில் இறக்கவே இல்லாதபடிக்கு பிறந்த அலுமுஜன் சொல்லக்கூடிய ஒரு அரக்கன். அந்த அரக்கன் முன்பகையை தீர்ப்பதற்காக எனக்கு படை சேனாபதி பட்டம் கொடுத்து பாண்டவர் பக்கம் எதிர்த்து சண்டைக்கு போக நம்ம கௌரவ பக்கம் வந்து சண்டைக்கு பிடித்து போறேன். நான் போகவில்லை. இதை முதல்ல சொல்லியிருந்தா எனக்கு 10 அடி மிச்சம். ஆமா, அது 3 அடி 4 அடிச்சு நான் நல்ல அடி. போயிட்டு வரீங்களா? போய் வரணுமா? இருந்தாலும் சீக்கிரம் முடிச்சிருந்துட்டு வந்துருங்க. வந்துறீங்களா? இதுதான் எங்களுக்குள் ரகசிய வார்த்தை. போய் வருகிறேன். போயிட்டு வாங்க. எங்க போறீங்க? எங்க போறீங்க? முத ஒரு நல்ல காரியத்துக்காக காரணம் எடுத்து வைக்கிறேன். எடுத்து பார்த்து அவசரம் குடிச்சு மாதிரி வேண்டாம். எங்க போறேன்னு ஒத்த சொல்லி சொல்லலாமா? சொல்லலாமா? வருவீங்க? எங்க இருந்துதான் வருவீங்க? 300 மங்கலத்திலிருந்து இப்ப புறப்பட போகிறேன். இங்க இருந்து 300 மங்கலம் போக போறீங்க? ஆமா, அனுமதியை தேடி போக வேண்டும். போயிட்டு வாங்க. அந்த 300 மங்களம் அருமையா சமையலை ஓட்டப்பட்டு கூறிய அருமையா சமையலை இவங்கத்தாலே மாமன்னர் தெரியவர்களானவர் இந்த 8வது நாள் சண்டையில் எப்படி வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி தன் மாமனாகிய ஜகரியிடத்தில் வாய் வார்த்தை கேட்க 300 மங்கலத்தில் வாழ்ந்து வரக்கூடிய அனுபூஜனை சென்று பார்த்தால் வெற்றி பெறலாம் என்று சொல்ல இப்பொழுது அனுபூஜாசுரன் தன்பால் அவர் வந்தார். மற்ற